நல்ல சிவம் என்பவர் எல்லோரும் மதிக்கத்தக்க மனிதராவார். சுமார் 500 வீடுகள் கொண்ட அந்த ஊரில் எல்லா பொறுப்புகளும் அவரிடம்தான் இருந்தது. தேர் திருவிழா எல்லாவற்றிற்கும் அவர்தான் முன்னின்று நடத்தி வைத்தார். எல்லோருக்கும் நம்பிக்கையான மனிதராக நல்ல சிவம் இருந்து வந்தார். ஒரு நாள் நல்ல சிவம் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது ஏதோ உருட்டுவது போல் இருந்தது. பூனையோ என நினைத்து மீண்டும் தூங்க ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் சென்றதும் பீரோ கதவை யாரோ திறப்பது போல் சத்தம் கேட்டது. உடனே பதறி அடித்து எழுந்த நல்ல சிவம் வேகமாக சென்று லைட்டை போட்டு பார்த்தார். பீரோவிற்கு பின்னால் யாரோ ஒளிந்திருப்பது போல் தெரிந்தது. மெதுவாக சென்று அவனை பிடித்து விட்டார். யாரா நீ, திருட்டு பயலே என அவனை அடித்தார். திருடன் மாட்டிக்கொண்டோம் என்ற பயத்தில் அமைதியாக நின்றான். அவனிடம் ஒரு சிறிய மூட்டை இருந்தது. அதை வாங்கிய நல்ல சிவம் பிரித்து பார்த்தார். அத்தனையும் தங்க நகைகள். இதெல்லாம் எங்கடா திருடுன என்று திருடனை மீண்டும் அடித்தார். கோபமடைந்த திருடன், உங்க வீட்டில் நான் எதையும் திருடல, உங்ககிட்ட தான் பண நகை எதுவுமே இல்லையே என திருடன் சொன்னதும் நல்ல சிவம் இன்னும் கோபமடைந்தார். திருட்டு பயலுக்கு இவ்வளவு கோபம் வருது என்று கோபமாக கேட்டார். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த திருடன் அவன் மூட்டையில் இருந்த பாதி நகையை நல்ல சிவம் வீட்டில் கொட்டினான். இந்தாங்க, இதை வச்சு சந்தோஷமா வசதியா வாழுங்க. நல்லவன்னு பெயரெடுத்து ஊருக்குள்ள உங்களுக்கு சிலையா வைக்க போறாங்க. இந்த நகையை எடுத்துக்குங்க என திருடன் சொன்னதும் அதுவரை நல்ல மனதுடன் கனக்கச்சிதமாக வாழ்ந்தவருக்கு மனதின் ஓரம் சிறிது நப்பாசை வந்தது. நகைகளை பார்த்து கொண்டே இருந்ததில் அவர் வசதியான வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டார். திருடனை பார்த்து, இதே மாதிரி உன்கிட்ட நிறைய நகை இருக்கா என்று ஆசையுடன் மீண்டும் கேட்டார். நிறைய நகை இருக்கு, ஆனா அதை உங்களுக்கு தரமாட்டேன். நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணா நான் திருடுறதுல பாதியை தர்றேன் என்று நல்ல சிவத்திற்கு ஆசை வார்த்தை சொன்னான். அவன் ஆசை வார்த்தையில் மயங்கியவர், சரி என்ன உதவி வேண்டும் என்று கேட்டார். உங்களுக்கு தான் அந்த ஊர்ல யார் யார் வீட்டில் எவ்வளவு பண நகை இருக்குன்னு தெரியும், அதை மட்டும் சொல்லுங்க என்று திருடன் கேட்டான். மொத்த தகவலையும் சொன்னால் நஷ்டம் நமக்குத்தான். அதனால் தினமும் ஒவ்வொரு வீட்டை பற்றிய தகவலை சொல்ல ஆரம்பித்தார். ஒவ்வொரு தகவலாக சொல்ல சொல்ல திருடன் திருட ஆரம்பித்தான். நகைகளை திருட கொடுத்தவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். நல்ல சிவம் அதையெல்லாம் பார்த்து எதுவும் தெரியாதது போல் நடித்து கொண்டார். திருடன் திருடுவதில் பாதியை நல்ல சிவத்திடம் சரியாக ஒப்படைத்து விடுவான். அதனால் நல்ல சிவம் வசதியாக வாழ ஆரம்பித்தார். வசதியான வாழ்க்கையை வாழ்ந்த அவர் இத்தனை நாள் நல்லவனாக இருந்து இந்த வாழ்க்கையை வாழாமல் முட்டாள்தனமாக இருந்து விட்டோமே என்று யோசிக்கும் அளவுக்கு அவர் மனது பணத்தாசை கொண்ட மனிதனாக மாற்றியது. இன்னும் வசதியாக வாழ அவனிடம் அதிக பங்கு கேட்க வேண்டும் என்று திட்டம் போட்டார். எப்போதும் போல திருடன் நடு இரவில் அவர் வீட்டுக்கு வந்தான். இன்றைக்கு எந்த வீட்டில் திருட வேண்டும் என்று கேட்டான். அதை பிறகு சொல்கிறேன், நீ எனக்கு கொடுக்கும் பங்கு பத்தாது, இன்னும் அதிகமாக வேண்டும் என்று திருடனிடம் கேட்டார். திருடுறத முழுசா அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்றது என கோவப்பட்டான். சரி, இப்போதைக்கு நமக்குள்ள சண்டை வேண்டாம், இன்னைக்கு மொத்தமா 10 வீட்டில் திருடிட்டு வா என்று அனைத்து தகவலையும் அவனிடம் சொல்லி அனுப்பினார். திருடன் மொத்தமாக திருடிய பணத்தை நகையையும் பங்கு போட்டு பாதியை கொடுத்து விட்டான். ஆனால் நல்ல சிவம் இது பத்தாது, இன்னும் வேண்டும் என்று சொல்லி சண்டை போட்டார். திருடனுக்கும் நல்ல சிவத்திற்கும் மோதல் வந்தது. அதில் அந்த திருடன் தலையில் அடிபட்டு இறந்து போனான். திருடன் இறந்ததும் அவனை தோட்டத்தில் புதைத்தார். பின்பு அவரிடம் இருக்கும் மொத்த நகையையும் ஒரு மூட்டையில் கட்டி ஒளித்து வைத்தார். ஊரில் உள்ள அனைவரின் வீட்டிலும் திருடு போனதாலும் அதே நேரம் நல்ல சிவம் வசதியாக வாழ்ந்ததாலும் சிலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. நல்ல சிவம் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அவர் வீட்டை சோதித்து பார்த்தனர். அந்த ஊரில் காணாமல் போன நகைகள் அனைத்தும் இருந்ததால் நல்லவர் போல் நடித்து ஏமாற்றியதற்காக அவரை அடித்து கொள்ள அந்த ஊர் மக்கள் தேடினார்கள். இந்த விஷயம் தெரிந்த நல்ல சிவம் ஊர் மக்களிடம் அடி வாங்கி சாவதற்கு நாமே தற்கொலை செய்து கொள்ளலாம் என முடிவெடுத்தார். அந்த திருடனின் பேச்சில் மயங்கி வசதியாக வாழ நினைத்து ஊரையே கொள்ளையடித்ததற்கு இன்று உயிருக்கே ஆபத்து வந்து விட்டதே என கொள்ளையடித்த நகைகளை அவர் முன் வைத்துவிட்டு அவர் வீட்டில் தூக்குமாட்டி கொண்டார். அவரை அடிக்க ஓடி வந்த ஊர் மக்கள் கதவை திறந்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தனர். அவர் கொள்ளையடித்த மொத்த நகையும் அங்கு இருந்ததால் அவரை அப்படியே விட்டுவிட்டு நகைகளை மட்டும் எடுத்துச் சென்றார்கள். ஆசையின் மூலம் வரும் சபலம் உங்களை அழிக்கவே காத்திருக்கும். இது தவறு என்று தெரிந்தால் விலகிச் சென்று விடுங்கள். அதையும் மீறி தவறு நடந்துவிட்டால் அந்த தவறோடு உங்களை திருத்திக் கொள்ளுங்கள்.
இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.